இது சம்பந்தமா ஒரு கேள்வி. இப்போ சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை பத்தி மாறுபட்டு பேசும்போது அவங்கள நம்ம தௌஹீத்வாதி அப்படிங்கிற பேர்ல பேசினாங்க. அவங்க தலைவரை நம்ம அடையாளம் காட்டணும், அவங்களுடைய பேரை மேடைக்கு மேடை நம்ம பேசி மக்களுக்கு மத்தியில புரிய வச்சோம். இப்ப நாங்க 2-3 தடவை அந்த கேள்வியை கேட்டோம், நீங்க அவங்க பேரை இது வரைக்கும் சொல்லல. அது அதாவது அவங்களுடைய பத்திரிகையான மனாருல் ஹுதா பத்திரிகையில கூட மூலுது, கந்தூரி விழா, சந்தனக்கூடு, கொடிமர வழிபாடு, தர்கா வழிபாடு, பாத்தியாக்கள் போன்ற பெயர்களில் அரங்கேற்றப்படும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு வக்காலத்து வாங்க மாட்டோம். இது போன்ற அனாச்சாரங்களை இமாம்கள் பெயரில் இட்டுக்கட்டி மதுகபுகளில் இச்செயல்கள் இருப்பதாக திரித்து கூறுவது எவ்வகையில் நியாயம் அப்படிங்கிற அவங்களுடைய மனாருல் ஹுதா பத்திரிகையில அவங்களுடைய முழு ஆதாரத்தை நான் அந்த இதை கொண்டு வந்திருக்கேன். பத்திரிகையுடைய காப்பியை கூட கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல அதாவது மக்களுக்கு புரிகின்ற வகையில் நீங்கள் அதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். இதோடைய கொள்கையுடைய கோட்பாடு, சொல்லக்கூடிய கோட்பாடு, சொல்றது யாருங்கிறத நீங்க முழுசா விளக்கிறீங்க. அருமையான சகோதரர்களே, இந்த கேள்வி ஒரு அரை மணி நேரமா சுத்துது. நாம ஒன்றை சொல்கிறோம், கண்மணி நாயகத்தை புகழக்கூடாது என்று சொல்பவன் சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரில் வந்தாலும் சரி, ஜமாத் இஸ்லாமி என்ற பெயரில் வந்தாலும் சரி, டிஎன்டிஜே என்ற பெயரில் வந்தாலும் சரி, ஜாக் என்ற பெயரில் வந்தாலும் சரி, தப்லீக் ஜமாத் என்ற பெயரில் வந்தாலும் சரி, எந்த பெயரில் வந்தாலும் பெயர் நமக்கு நோக்கமல்ல. அவர் சொல்லுகின்ற கருத்து நாயகத்தினுடைய புகழ் பரவக்கூடாது, மௌலிது ஓதக்கூடாது என்று சொன்னால் அவரை சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இனம் காட்டுவார்கள், அறிமுகப்படுத்துவார்கள், தெளிவுபடுத்துவார்கள். இன்ன பெயர் அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் அல்ல நமக்கு நோக்கம். இயக்கம் காலத்தில் தோன்றும், காலத்தில் மறையும், பிரியும், உளரும், பலதாக துண்டு துண்டாக உடையும். அந்த இயக்கம் நமக்கு நோக்கம் அல்ல. இயக்கத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து நாயகத்தினுடைய புகழை, நாயகத்தினுடைய அந்தஸ்தை மறுக்கக்கூடியவராக இருந்தால் அந்த இயக்கம் நமக்கு நோக்கம் அல்ல. இப்போ நம்ம இயக்கம் சொல்லல, இன்ன நபர், இவர், அவர் என்று நாம் சொல்லுவோம். அது எந்த இயக்கமாக இருந்தாலும் அவர்கள் பாத்திலில், அந்த விஷயத்தில் பாத்திலில் இருக்கிறார்கள். மதுஹபை பின்பற்றி வருகிற பொழுது அந்த விஷயத்தில் ஹக்கில் இருக்கிறார்கள், இந்த விஷயத்தில் பாத்திலில் இருக்கிறார்கள் என்பதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய தெளிவு. மீண்டும் இதையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். மாற்று சகோதரர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அவருக்கு இடம் கொடுப்போம்.